ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து உளவியல்ல திசைகள் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது முன்னாடி 2 பார்ட்ல வந்து டைப் 1ல இருந்து 5 வரைக்கும் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 3. இந்த பார்ட் 3ல வந்து டைப் 6, 7, 8 அண்ட் 9 பார்ப்போம். ஸோ இதோட வந்து திசைகள் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த டைப் 9 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எஸ்ஐபிசியோட முந்தைய ஆண்டு கேள்விகளும் பார்ப்போம். அதாவது திசைகளை வச்சே ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம். ஓகேங்க, வரப்போற பிசி எக்ஸாமுக்காக வந்து சிக்மா பேட்ச் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக உளவியல் வகுப்பு தான் நான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றின இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இந்த எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து திரும்ப நான் அதை சொல்லலை. கோர்ஸ் ஃபீஸ் வந்து 600 rupees. ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிசிக்கு கண்டிப்பாக 20 out of 20 ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும். இதில் ஒரு டெமோ வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க திசைகள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இப்போ நம்ம திசைகளோட பார்ட் 3 வந்து பார்ப்போம். நம்ம வந்து ரீசனிங்கில் திசைகள் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் டைப் 1ல இருந்து 5 வரைக்கும் கிளியராக பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. இதில் டைப் 6ல இருந்து 9 வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் எஸ்ஐபிசி எக்ஸாமோட முந்தைய ஆண்டு கேள்விகளில் இந்த திசைகள் டாபிக் என்னெல்லாம் இருக்கோ அதையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். கண்டிப்பாக வந்து ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா முந்தைய ஆண்டு கேள்வியை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது நம்ம வந்து ப்ராப்பராக தான் படிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த டாபிக் முடிச்ச உடனே முந்தைய ஆண்டு கேள்விகளை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் 6. பார்ட் 1 and 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 3 பாருங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. நான் மேற்கு நோக்கி நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அதாவது ஒருத்தர் வந்து மேற்கு நோக்கி இப்படி நிற்கிறாரு. இந்த சைடு தான் மேற்கு. நெக்ஸ்ட், நான் கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறேன். கடிகார திசைனா கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க, 90 டிகிரி. அப்போ இங்க இருந்தவர் வந்து இப்படி திரும்புறாரு 90 டிகிரி. இந்த டைரக்ஷன் இப்போ வந்து பார்த்துட்டு நிற்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்னர் எதிர்கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறேன். இதுதான் வந்து எதிர்கடிகார திசை. ஸோ இங்க இருந்து திரும்ப நீங்க 45 டிகிரி எடுக்கணும். எப்பவுமே 45 டிகிரி வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல தான் 45 டிகிரி வருது. இப்போ இந்த டைரக்ஷனை தான் பார்த்து நிற்கிறாரு, 45 டிகிரி. நெக்ஸ்ட், அதை தொடர்ந்து கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறேன். திரும்ப வந்து இங்க பார்த்துட்டு இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா 90 டிகிரி வந்து கடிகார திசையில திரும்புறாரு. ஸோ இங்க இருந்து இது ஒரு 45 டிகிரி கவர் ஆகும். திரும்ப இங்க ஒரு 45 டிகிரி கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த டைரக்ஷனை தான் பார்த்துட்டு நிற்கிறாரு. இது நீங்க அந்த டிகிரி எல்லாம் பார்த்து கரெக்டா போடுங்க. நெக்ஸ்ட், அதை தொடர்ந்து எதிர் கடிகார திசையில் 135 டிகிரி திரும்புகிறேன். இப்போ இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் 135 டிகிரி திரும்பணும். எதிர் கடிகார திசை 135 டிகிரி. 135 டிகிரினா என்னதுன்னா 90 டிகிரி பிளஸ் 45 டிகிரி தான் 135 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ இங்க இருக்காருன்னு வைங்களேன். இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி. 90 டிகிரி கவர் ஆயிடுச்சா? ஸோ அதுக்கடுத்து இங்க ஒரு 45 டிகிரி. ஸோ இப்போ வந்து இங்க இருந்து டோட்டலா இங்க வந்தா 135 டிகிரி வந்து கவர் ஆயிரும். இதை தான் வந்து 135 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த டைரக்ஷனை தான் பார்த்து நிற்கிறாரு. அதாவது மேற்க பார்த்து நிற்கிறாரு. கொஸ்டின் வந்து நான் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து மேற்க நோக்கி நிற்கிறாரா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷனே மேற்கு. இது வந்து மெத்தட் 1. கான்செப்டுக்காக இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன். கண்டிப்பா வந்து கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஏதாவது கொஸ்டின் வந்து அவங்க டஃப் பண்ணி கேட்டாலும் நீங்க கான்செப்ட் புரிஞ்சா மட்டும் தான் கண்டிப்பா ஆன்சர் வந்து கரெக்டா போட முடியும். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து மெத்தட் 2 தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். கொஸ்டின் ஈஸியா கேட்டா, அதாவது இதே மாடல்ல கேட்டா. எப்பவுமே வந்து கடிகார திசைய பிளஸ்ன்னு எடுத்துக்கோங்க, எதிர் கடிகார திசைய மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மேற்கு நோக்கி நிற்கிறேன். அப்போ இந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் கடிகார திசையில் 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. கடிகார திசைனாலே பிளஸ் பண்ண சொல்லியிருக்கேன், பிளஸ் 90 டிகிரி. நெக்ஸ்ட் எதிர் கடிகார திசையில் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் 45 டிகிரி. நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து கடிகார திசையில் 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, பிளஸ் 90 டிகிரி. திரும்ப அதை தொடர்ந்து எதிர் கடிகார திசையில் 135 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ் 135 டிகிரி. நான் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறேன். இவ்வளவுதான் கொஸ்டின். இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பிளஸ்ஸா இருக்கிறதெல்லாம் நீங்க பிளஸ் பண்ணுவீங்களா? ஸோ 90 பிளஸ் 90 180 டிகிரி, பிளஸ் 180 டிகிரி. நெக்ஸ்ட் 45 135 வந்து மைனஸ் 180 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 180 என்னது 0. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன வருதுன்னா 0 டிகிரின்னு வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் வந்து மேற்கு நோக்கி நிற்கிறாருன்னா 1 டிகிரி கூட மூவ் ஆகாம கடைசிலையும் மேற்கு நோக்கி தான் நிற்பாரு. நமக்கு மெத்தட் 1லயும் அதே ஆன்சர் தான் வந்தது, மெத்தட் 2லயும் அதே ஆன்சர் தான் வந்தது. ஸோ ஆன்சர் வந்து மேற்கு. சரிங்களா? கண்டிப்பா மெத்தட் 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெத்தட் 1 வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து ஷார்ட்கட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து டவுட்லாம் இருந்ததுன்னா கிளியர் ஆயிடும்.
இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதன் வடமேற்கு நோக்கி இருக்கிறான். இதுதான் வடக்கு, இதுதான் மேற்கு. அதாவது நார்த்து, வெஸ்ட். அப்போ அவன் வந்து இந்த டைரக்ஷனை தான் பார்த்து நிற்கிறான். வடமேற்கு. கொஸ்டின்ல என்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறான். அப்போ ப்ளஸ் 90 டிகிரி. நெக்ஸ்ட் எதிர் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறான். மைனஸ் 180 டிகிரி. அதுக்கு அடுத்து அதே திசையில் மற்றொரு 90 டிகிரி திரும்புகிறான். அதாவது இங்க வந்து எதிர் கடிகார திசையில 180ன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே திசைன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, திரும்ப வந்து எதிர் கடிகார திசையில வந்து 90 டிகிரி திரும்புறான்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அவன் இப்போது எந்த திசையை எதிர்கொள்கிறான்? ஸோ இதில் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 90 மைனஸ் 90 கேன்சல் ஆகி பேலன்ஸ் வந்து மைனஸ் 180 டிகிரி வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வடமேற்குல இருந்து எதிர் கடிகார திசையில 180 டிகிரி திரும்பினா அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 180 டிகிரின்றது கரெக்டாக நமக்கு வந்து பாதியில் வருமா? ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து நிற்கும். ஸோ இந்த டைரக்ஷன் நமக்கு ஆன்சர். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தெற்குன்னு சொல்லுவோம். இதை தான் கிழக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைரக்ஷன் என்னது? தென்கிழக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு மனிதன் கிழக்கு நோக்கி நிற்கிறான். அதாவது ஈஸ்ட் நோக்கி நிற்கிறாரு. அவன் கடிகார திசையில் 50 டிகிரி திரும்புகிறான். அப்போ ப்ளஸ் 50 டிகிரி. அதுக்கப்புறம் அதே திசையில் மற்றொரு 100 டிகிரி திரும்புகிறான். அதே திசைனா அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான். திரும்பவும் கடிகார திசையில 100 டிகிரி வந்து திரும்புறாங்க. பின்னர் எதிர் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறான். எதிர் கடிகார திசையில 180 டிகிரி திரும்புறாங்க. பின்னர் கடிகார திசையில் 120 டிகிரி திரும்புகிறான். திரும்ப கடிகார திசையில வந்து 120 டிகிரி திரும்புறாங்க. இப்போது அவன் எதிர்கொள்ளும் திசை என்ன? 50 பிளஸ் 100 150, 150 பிளஸ் 120 வந்து 270. ஸோ பிளஸ் 270, இங்க வந்து மைனஸ் 180 இருக்கு. பிளஸ் 90 டிகிரி வரும். சரிங்களா? 270 மைனஸ் 180 வந்து பிளஸ் 90 டிகிரி. பிளஸ்ன்னு இருக்குன்னா கடிகார திசை. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கிழக்குல இருந்து 90 டிகிரி கடிகார திசை திரும்பினா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த டைரக்ஷன் நம்மளோட ஆன்சர். இந்த டைரக்ஷன் என்னது? தெற்கு, சவுத். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ டைப் 6ல மாடல் இவ்வளோ தாங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு முந்தைய ஆண்டு கேள்வியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவு கூட அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் 7. டைப் 7 வந்து எரர் வச்சு கொடுப்பாங்க கொஸ்டின். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு வந்து மேற்கா மாறி இருக்கு. அப்போ வடமேற்கு என்னவா மாறும்னு கேட்குறாங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, கிழக்கு வந்து மேற்கா மாறுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் கிழக்கு, ஒரிஜினல் டைரக்ஷன். இது வந்து மேற்கா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் எரர். சரிங்களா? கொஸ்டின்ல இதை வச்சு நீங்க என்ன எடுக்க முடியும்னா, ஒரிஜினலா மேற்கு வந்து இங்க தான் நமக்கு இருக்கு. ஆனா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடிகார திசையில 180 டிகிரி வந்து மாறி இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஹிண்ட். இந்த ஹிண்ட்டை வச்சு தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். கடிகார திசையில 180 டிகிரி மாறி இருக்கு. இப்போ மேற்கு வந்து 180 டிகிரி மாறிடுச்சுன்னா எல்லா ஆங்கிளும் வந்து இது மாதிரி 180 டிகிரி மாறுமா? ஸோ அப்போ இங்க இருக்கிற கிழக்கு வந்து கடிகார திசையில 180 டிகிரி மாறி இருக்கும். அப்போ இங்க தான் வந்து கிழக்கு வரும். ஸோ இங்க வந்து அப்போ கிழக்குன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி வடக்கு வந்து 180 டிகிரி மாறும்போது இங்க வரும். தெற்கு வந்து மேல போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பிளாக் பென்ல எழுதுறது வந்து ஒரிஜினல் வேல்யூ. இங்க வந்து என்ன இருந்திருக்க வேண்டியதுன்னா, வட கிழக்கு இருக்கணும். வட கிழக்கு. ஆனா இங்க மாறிடுச்சு. மேல வந்து தெற்கா மாறிடுச்சு. இங்க வந்து மேற்கா மாறிடுச்சா? ஸோ இங்க வந்து மாறினதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தென் மேற்கு இருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இதை வச்சு நீங்க எல்லாத்தையும் மாத்திரலாம். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். வடமேற்கு என்னவாக மாறும்னு கேட்குறாங்க. வடமேற்கு வந்து ஒரிஜினலா எங்க இருக்க வேண்டியது? இங்க தானே இருக்க வேண்டியது. இங்க வடக்கு இருக்கு, இங்க மேற்கு இருக்கு. அப்போ இங்க தான் வடமேற்கு இருக்க வேண்டியது. நமக்கு என்ன தெரியும்னா 180 டிகிரி வந்து கடிகார திசையில மாறிடுச்சு. அப்போ வடமேற்குல வர வேண்டிய வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி 180 டிகிரில இங்க இருக்கு. இங்க இருக்கிற வேல்யூ தான் ஆட்டோமேட்டிக்கா 180 டிகிரி கடிகார திசையில இங்க வரும். ஸோ இங்க வந்து ஒரிஜினலா என்ன வேல்யூ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென் கிழக்கு இருந்திருக்கு. இந்த தென்கிழக்கு 180 டிகிரி வந்து கடிகார திசையில மாறி இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ தென்கிழக்குன்னு வந்துருச்சு. இதுதான் கேட்டிருக்காங்க. வடமேற்கு என்னவா மாறிடுச்சுன்னா தென்கிழக்கா மாறிடுச்சு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரி, அதை பேஸ் பண்ணி இன்னும் 2 சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இந்த கொஸ்டின் பாருங்க. தென்கிழக்கு வடக்காக மாறினால். சரிங்களா? இப்போ போன கொஸ்டின்ல வந்து நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அதே வந்து நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. தென்கிழக்கு வந்து வடக்கா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரிஜினலா தென்கிழக்கு எங்க வரும்? இது தெற்கு, இது கிழக்கு. இங்க தான் என்ன வரணும்னா தென்கிழக்கு வரணும். இது என்னவா மாறிடுச்சுன்னா வடக்கா மாறிடுச்சு. ஸோ எரர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு ஒரு 90 டிகிரி ப்ளஸ் ஒரு 45 டிகிரி. உங்களுக்கு இப்போ இந்த 90, 45லாம் என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ 135 டிகிரி வந்து கடிகார திசையில மாறி இருக்கு. இதுதான் வந்து எரர்.
நீங்கள் போன கொஸ்டினில் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வந்து 135 டிகிரிலாம் மாற்றி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினால உங்களுக்கு கிளியராக சொன்னேன். கொஸ்டினில் டேரெக்டாக என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வடகிழக்கு மேற்காக மாறினால்னு கொடுத்துருக்காங்களா, இதே வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு சைடே நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 135 டிகிரி வந்து கடிகார திசையில மாறிடுச்சுன்னு. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த செகண்ட் பாயிண்ட் நீங்கள் போடணும்னு அவசியமும் கிடையாது. கொஸ்டினில் டேரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, மேற்கு என்னவாக மாறும்னு கேட்குறாங்க. மேற்கு வந்து இங்கே இருக்கு, அப்போ இங்க வந்து என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. நமக்கு எரர் வந்து தெரிஞ்சிச்சா? எரர் என்னது? 135 டிகிரி கிளாக் வைஸ் கடிகார திசை. அப்போ மேற்கு இங்க வர வேண்டியது வந்து இதுக்கு முன்னாடி 135 டிகிரில எங்கேயோ இருக்கு. ஸோ இங்க வந்து தென்கிழக்கு இருக்கா, இந்த தென்கிழக்கு இங்க வரும்போது ஒரு 45 கவர் ஆகும், இங்க வரும்போது ஒரு 90 கவர் ஆகுமா? ஸோ இங்க அப்போ என்ன வேல்யூ வரணும்னா தென்கிழக்கு தான் வரணும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நீங்க எல்லாத்துக்கும் போடாம எது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். தென்கிழக்கு இங்கிருந்து இது வந்து 45 டிகிரி, இங்கிருந்து இது வந்து 90 டிகிரி. ஸோ டோட்டலாக 135 டிகிரி. நம்மளோட ஆன்சர் வந்து அப்போ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். இன்னொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணலாம். டவுட் இருந்தால் இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். கிழக்கு வடகிழக்காக மாறினால், கிழக்கு வந்து வடகிழக்கா மாறிடுச்சுன்றாங்க. கிழக்கு வந்து இங்க இருக்கு, வடகிழக்கா மாறிடுச்சு. ஸோ எரர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? வடகிழக்கு ஒரிஜினலாக எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் எரர் கண்டுபிடிக்க முடியும். வடகிழக்கு ஒரிஜினலாக இங்கே தான் வர வேண்டியது, வடகிழக்கு. ஸோ நமக்கு எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி கிளாக் வைஸ் கடிகார திசையில் 45 டிகிரி தான் நம்மளோட எரர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வடக்கு என்னவாக மாறும்னு கேட்குறாங்க. வடக்குல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ வடக்குக்கு முன்னாடி 45 டிகிரியில் என்ன வேல்யூ இருக்கோ ஒரிஜினல் வேல்யூ, அது வந்து இங்கே வந்திருக்கும். ஒரிஜினல் வேல்யூ என்ன இங்கே இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு இருந்திருக்கும். இந்த வடமேற்கு இங்கே இப்போ வடமேற்குன்னு மாறி இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து வடமேற்கு, ஆப்ஷன் பி. ஸோ இவ்வளோ தான் இந்த மாடல். இந்த எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கேட்குறாங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டில்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைப் 7 வந்து இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டைப் 8 பார்ப்போம். டைப் 8 பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான மாடல் இது. ஏன் பேசிக்கான மாடல்னா கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் டேரெக்டாக போட்டால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், கிராமம் Q பி கிராமத்தின் வடக்கே அமைந்துள்ளது. அதாவது பி கிராமத்தோட வடக்கில் Q இருக்குது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டேரெக்டாகவே கொடுத்துருவாங்களா? ஸோ அப்போ இங்கே கிராமம் P இருக்குது, அதோட வடக்கு மேலே தான் வடக்கு. சரிங்களா? 4 டேரக்ஷன் உங்களுக்கு கிளியராக இப்போ தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் Q இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராமம் R Q கிராமத்தின் கிழக்கே அமைந்துள்ளது. Q கிராமத்தோட கிழக்கு என்னது? Qல இருந்து பார்க்கும்போது இந்த சைடு தான் கிழக்கு. அப்படியே என்ன டைரக்ஷன் இருக்கோ அதை நீங்க போட்டா போதும். R வந்து Qவோட கிழக்குல இருக்கு. நெக்ஸ்ட் கிராமம் S P கிராமத்தின் மேற்கே உள்ளது. இதுதான் P கிராமம், இதோட மேற்கு இதுதானே. இங்க தான் வந்து S இருக்கு. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, கிராமம் R ஐ பொறுத்தவரை கிராமம் S எங்க உள்ளது? அதாவது R இப்போ நீங்க ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கும்போது S வந்து எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. R ரெஃபரன்ஸா வைக்கும் போது ஆருக்கு கீழே இருக்கிறது என்னது? தெற்கு. ஆருக்கு இந்த சைட்ல மேற்கு. அப்போ தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் தான் இங்க S எங்கேயோ இருக்கு. ஸோ ஆன்சர் அப்போ என்னது? தென் மேற்கு, ஆப்ஷன் பி. இதனால தான் இந்த டைப் வந்து பேசிக்னு சொன்னேன். அப்படியே நீங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் என்பது எக்ஸுக்கு கிழக்கே உள்ளது. அதாவது ஒய் வந்து எக்ஸோட கிழக்கில் இருக்கு. எக்ஸ் இங்க இருக்குன்னா எக்ஸோட கிழக்கு இதுதான். இங்க மேப் பார்த்துக்கோங்க, இங்க தான் ஒய் இருக்கு. எக்ஸ் என்பது இசட்டுக்கு வடக்கே உள்ளது. எக்ஸ் வந்து இசட்டுக்கு வடக்குல இருக்கணும். இசட் இங்க இருந்தா மட்டும் தான் இசட்டோட வடக்குல இங்க எக்ஸ் இருக்க முடியும். நெக்ஸ்ட் பி என்பது இசட்டுக்கு தெற்கே இருந்தால், இசட்டோட தெற்குனா இசட்டோட கீழே, இங்க வந்து பி இருக்கு. ஒய்க்கு எந்த திசையில் பி உள்ளது? ஒய்யை ரெஃபரன்ஸா வச்சு பி வந்து எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ஒய்க்கு கீழே இங்க தெற்கு, இங்க வந்து மேற்கு. அப்போ நடுவில் என்ன இருக்கு? தென்மேற்கு. தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருந்ததா தென்மேற்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்த பேட்டர்ன் இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நகரம் டி நகரம் எம்முக்கு மேற்கே உள்ளது. ஸோ நகரம் டி வந்து எம்முக்கு மேற்கே உள்ளது. டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ எம் போட்டுக்கோங்க. எம்ல இருந்து மேற்குனா இந்த சைடு தான் மேற்கு. எம்மோட மேற்குல டி இருக்கு. நெக்ஸ்ட் நகரம் ஆர் வந்து டிக்கு தெற்கே உள்ளது. ஸோ டில இருந்து கீழே தானே தெற்கு, மேலனா வடக்கு. இங்க வந்து ஆறு இருக்கு. நெக்ஸ்ட் நகரம் கே வந்து ஆறுக்கு கிழக்கே உள்ளது. ஆர் இங்க இருக்கு, கிழக்குனா இந்த சைடு. மேப்பை வேணா ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க. இங்க தான் கே இருக்கு. கொஷின் வந்து நகரம் கே நகரம் டிக்கு எந்த திசையில் உள்ளது? அதாவது டியை ரெஃபரன்ஸா வச்சு கேட்குறாங்க. கே வந்து எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டிக்கு கீழே இருக்கிறது தெற்கு, இந்த சைடில் இருந்தா கிழக்கு. ஸோ இங்க தான் கே இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் அப்போ தென் கிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. டைப் 8ல இவ்வளோதாங்க கொஷின், வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் சிம்பிளாக கொஷினில் இருக்கிறத அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி மேப் வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சு போட்டுடலாம்.
எப்பவுமே திசைகள்ல இருந்து கொஷின் இருந்தாலே இந்த மாதிரி வந்து இந்த 4 டைரக்ஷனை போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எரர் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? வடக்கு, கிழக்குலாம் நமக்கு கிளியரா தெரியுமே அப்படின்ட்டு நீங்க எதுவும் எரர் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் 9. டைப் 9 வந்து சன்னை வச்சு வரும். அதாவது சன்னோட ஷேடோ வச்சு வரும். அதுல ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம வந்து கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகேங்க. பேசிக்கான கொஷின் என்னதுன்னா, சூரியன் வந்து மார்னிங் எந்த இடத்துல இருக்கும்? எல்லாருக்குமே தெரியும் மார்னிங் வந்து ஈஸ்ட்ல தான் இருக்கும். அதாவது கிழக்குல தான் இருக்கும். அங்கதான் வந்து சூரியன் வந்து உதிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் வந்து அப்போ சூரியன் இங்க இருக்கும். இங்க இருந்து அப்படியே ஆஃப்டர்நூன் டைம்ல இங்க இருக்கும். ஆஃப்டர்நூன்னா ஒரு 12 மணிக்கு. திரும்ப அப்படியே ஈவினிங் டைம்ல இங்க இருக்கும். ஸோ மார்னிங்ல வந்து இங்க இருக்கும். ஈவினிங்ல வந்து இங்க இருக்கும். இதுதான் சென்டர்னு வைங்களேன். இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து மேற்கு. இப்போ மார்னிங் டைம்ல சூரியன் வந்து இங்க இருக்குமா? மார்னிங் டைம்ல சூரியன் இங்க இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, மார்னிங் டைம்ல வந்து வடக்க நோக்கி இப்படி நிக்கிறீங்க. இதுதான் வடக்கு. வடக்க நோக்கி நீங்க நிக்கிறீங்க. உங்க ஷேடோ எங்க விழும்னு கேட்டா, ரொம்ப பிராக்டிகலா நீங்க ஆன்சர் பண்ணலாம். சூரிய வெளிச்சம் எங்க படுதோ, உங்க மேல இங்க படுமா சூரிய வெளிச்சம்? கண்டிப்பா சூரிய வெளிச்சம் உங்க மேல படுதுன்னா, உங்க பின்னாடி தான் வந்து ஷேடோ விழும். ஸோ அப்போ மார்னிங் டைம்ல இந்த இடத்துல தான் ஷேடோ விழும். சூரியன் இங்க இருக்கும். ஷேடோ வந்து விழும். அப்படியே ஈவினிங் டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க வடக்க நோக்கியே நிக்கிறீங்க. ஈவினிங்ல சூரியன் இங்க வந்துரும். நீங்க அதே மாரி வடக்கு நோக்கி தான் நிக்கிறீங்க. எந்த டைரக்ஷனும் நீங்க திரும்பல. ஸோ ஈவினிங் டைம்ல உங்க மேல வந்து சூரிய வெளிச்சம் பட்டு, ஷேடோ வந்து இங்க விழும். அதாவது நிழல் வந்து இங்க விழும். ஸோ நீங்க இப்போ வடக்கு நோக்கி நிக்கிறீங்களா? உங்க ரைட்டு இதுதான். உங்க லெஃப்ட் இதுதான். அதாவது இப்போ நீங்க வடக்கு நோக்கி நிக்கிற மாரியே இமேஜின் பண்ணுங்க. உங்க ரைட் ஹேண்ட் தான் ரைட்டு, லெஃப்ட் ஹேண்ட் தான் லெஃப்ட். ஸோ இப்போ நீங்க வடக்கு நோக்கி நிக்கிறீங்க. மார்னிங், ஈவினிங் வந்து ஷேடோ எங்க விழுதுன்னு நீங்க நோட் பண்ணுங்க. மார்னிங் டைம்ல வந்து ஷேடோ லெஃப்ட்ல தான் விழுது. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல விழுது. இதே ஈவினிங் டைம் வந்து அதே வடக்க நோக்கி நீங்க நிக்கிறீங்க. ஈவினிங் டைம் வந்து ஷேடோ வந்து உங்களோட ரைட் ஹேண்ட்ல விழுது. இதுதான் ரைட்ன்னு சொன்னேனா, ஸோ ரைட்ல விழுது. இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, இந்த டாபிக் வந்து 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளா இப்ப அப்படியே ஆப்போசிட்டா பாருங்களேன். ஒருத்தர் வந்து இந்த டைரக்ஷன் நிக்கிறாரு. இப்படி நோக்கி நிக்கிறாரு. இப்படி நோக்கி நிக்கிறாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்துட்டோம். இவரோட லெஃப்ட் இது, இவரோட ரைட் இது. சரிங்களா? அப்போ மார்னிங் டைம்ல வந்து சூரியன் இங்க இருக்குன்னா, ஷேடோ இங்க விழுமா? இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இந்த இடத்த பாருங்க. மார்னிங் டைம்ல வந்து ஷேடோ உங்களோட லெஃப்ட்ல விழுது. ஆனா இங்க நோட் பண்ணீங்கன்னா, அதே மார்னிங் டைம்ல ஒருத்தர் வந்து தெற்க நோக்கி நிக்கிறாருன்னா, அவரோட ரைட் சைடுல தான் ஷேடோ விழும். சரிங்களா? அப்படியே இங்க வந்து ஆப்போசிட்டா மாறும். ஈவினிங் அப்ப என்ன ஆகும்? இங்க வந்து சூரியன் இருக்கும். அவர் அதே மாரி தெற்க நோக்கி தான் நிக்கிறாரு. ஷேடோ வந்து இந்த சைடு விழும். இந்த சைடு இவருக்கு லெஃப்ட். ஸோ ஈவினிங் டைம் வந்து லெஃப்ட்ல விழும். இதுல இந்த வடக்கு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆப்போசிட்ல வந்தா தெற்கு நீங்க போட்டுடலாமா? ஓகே. இந்த பாயிண்ட் மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. அதாவது நீங்க வடக்கு பார்த்து நிக்கிறீங்கன்னா, மார்னிங் வந்து உங்க ஷேடோ லெஃப்ட்ல விழும். ஈவினிங் வந்து உங்க ஷேடோ ரைட்ல விழும். இதே தெற்க பார்த்து நிக்கிறீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த ஆப்போசிட்ட கூட விட்டுருங்க. நீங்க வடக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் அது வரலனா நீங்க வந்து தெற்கு போட்டுறலாம். இப்போ நான் கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா இது புரிஞ்சிரும் பாருங்க. ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. பிற்பகல் 3 மணிக்கு ஒருவரின் நிழல் அவரது வலதுபுறத்தில் இருந்தால், இங்க ஹிண்ட் வந்து 3 மணின்றது ஆஃப்டர்நூன்ட்டாங்க. ஷேடோ வந்து வலதுபுறத்துல இருக்கு. ஸோ இங்கருந்து நீங்க ஹிண்ட் என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மேலேயே என்ன சொல்லியிருக்கேன்? வடக்க நோக்கி நிக்கிறீங்கன்னா, காலையில உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கும். ஈவினிங் வந்து ரைட்ல இருக்கும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 3 மணி. சரிங்களா? 3 மணினாலே ஈவினிங் தானே. வந்து 3 மணிக்கு வந்து இவருக்கு ரைட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஈவினிங் வந்து ரைட்ல இருக்கிறது கரெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து வடக்கு நோக்கி தான் நிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஆன்சர் அப்ப ஆப்ஷன் ஏ வடக்கு. நீங்க வேற எதுவுமே பார்க்க வேணாம். பிற்பகல் 3 மணிக்கு ஒரு நிழல் அவரது வலதுபுறத்தில் இருந்தால், அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? ஸோ சிம்பிளா வடக்கு தான் வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வடக்கு நோக்கி நிக்கிறாருன்னு வைங்களேன். இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட். 3 மணிக்கு சூரியன் இங்க இருக்குமா? சூரியன் இங்க இருந்ததுன்னா, ஷேடோ வந்து இங்க இருக்குமா? கரெக்ட்டா அவரோட ரைட் சைடுல ஷேடோ இருக்கு. அவரு வடக்க நோக்கி நிக்கிறாரு. ஸோ ஆன்சர் வந்து வடக்கு. இதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவால்ல. எக்ஸாம் ஹால்ல வந்து உங்களுக்கு இப்படி நீங்க டிராயிங் போட்டாலே இந்த பாயிண்ட் நீங்களும் கொண்டு வந்துடலாம். அதாவது நீங்களே ஃப்ரேம் பண்ணிரலாம். இத நீங்க மக்கப் கூட அடிக்க வேணாம். ஸோ இத பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு காலை தினேஷும் கிஷோரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே தெருவில் நடந்து கொண்டிருந்தனர். அதாவது தினேஷ், கிஷோர் வந்து இப்படி பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து டி, இது வந்து கே. தினேஷின் நிழல் கிஷோரின் வலதுபுறத்தில் இருந்தால், ஹிண்டிங் என்னது அப்போ? காலைன்னு சொல்லிட்டாங்க, வலதுபுறம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நிழல் வந்து வலதுபுறம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? வடக்க பொறுத்த வரைக்கும் காலைனா நமக்கு லெஃப்ட்ல தான் வரணும்.
ஆனா இங்க வந்து காலை வந்து ரைட்னு சொல்லியிருக்காங்க, வலதுபுறம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து வடக்கா இருக்காது, கண்டிப்பா சவுத்துல தான் இருக்கும். ஸோ 2 பேருமே சவுத்த நோக்கி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆன்சர் வந்து அப்போ தெற்கு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஷேடோ வந்து எந்த டைரக்ஷன்னு பாருங்க. இந்த வடக்க வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. வடக்குல மேட்ச் ஆகலனா அதோட ஆப்போசிட்டான தெற்கு தான் நமக்கு ஆன்சரா வரும். இல்ல வடக்குல மேட்ச் ஆயிடுச்சுன்னா போன கொஸ்டின்ல நம்ம பார்த்த மாதிரி வடக்கு தான் ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து தினேஷோட நிழல் வந்து கிஷோரோட வடக்குல இருக்குன்னு சொல்றாங்க. நான் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஷேடோன்றது எல்லாருக்குமே ஒரே இடத்துல தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தினேஷோட ஷேடோ வந்து இங்க வலதுபுறத்துல இருந்தாலும், கிஷோரோட ஷேடோவும் இங்க வலதுபுறத்துல தான் இருக்கும். சரிங்களா? 2 பேருக்குமே ஷேடோ ஒரே சைடுல தான் விழும். ஒருத்தருக்கு ஷேடோ இந்த சைடுலயும், இன்னொருத்தருக்கு இந்த சைடுலயும் விழ போறதே இல்ல கண்டிப்பா. ஸோ அத தான் நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகணும்ன்ட்டு அப்படி குடுத்துருக்காங்க. இப்ப இது கரெக்ட்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? இப்ப 2 பேர் வந்து சவுத் நோக்கி நடக்குறாங்கன்னு வைங்க. சவுத் நோக்கி நடக்குறாங்கன்னா, இதுதான் லெஃப்ட், இதுதான் ரைட். கரெக்ட்டா? இவருக்கு லெஃப்ட் இது, இவருக்கு ரைட் இது. மார்னிங்ன்னு சொல்லிட்டாங்க. மார்னிங் வந்து சூரியன் இங்க இருக்கும். சூரியன் இங்க இருக்குன்னா, நிழல் வந்து இந்த சைடுல இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட் பாருங்க. தினேஷோட நிழல் வந்து கிஷோரோட வலதுபுறத்துல இருக்கு. நிழல் வந்து இந்த சைடு தான் விழுது. 2 பேருக்குமே இதுதான் வலதுபுறம். ஸோ வலதுபுறத்துல நிழல் இருக்கு. ஆன்சர் வந்து அப்போ தெற்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நாள் காலைன்னு சொல்லிட்டாங்க. உதயாவும் விஷாலும் ஒரு சந்திப்பில் நேருக்கு நேர் பேசிக் கொண்டிருந்தனர். அதாவது இப்படி வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. விஷாலின் நிழல் உதயாவின் இடதுபுறத்தில் சரியாக இருந்தால், அதாவது ஷேடோ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உதயாவோட இடதுபுறத்துல இருக்கு. அடுத்த ஹிண்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, காலைன்னு குடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? காலைனாலே லெஃப்ட்ல எப்போ நிழல் விழும்? வடக்கு நோக்கி நின்னா மட்டும் தான் விழும். இங்க அதுதான் சொல்றாங்க. உதயாவோட இடதுபுறத்துல வந்து நிழல் விழுது. அப்போ உதயா வந்து கண்டிப்பா வடக்கு நோக்கி நின்னா மட்டும் தான் இந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. இந்த டேட்டா நான் குடுத்திருப்பேன். மாலைனா ரைட்டுன்னு. அப்போ உதயா வடக்கு நோக்கி நிக்கிறாருன்னா, விஷால் வந்து ஆப்போசிட்ல இவர நோக்கி நிப்பாரு, தெற்கு நோக்கி நிப்பாரு. ஸோ இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, உதயா எந்த திசையை நோக்கி இருக்கார்? உதயா எந்த திசையை நோக்கி இருக்காரு? வடக்கு நோக்கி இருக்காரு. ஆன்சர் வந்து வடக்கு. இதுவே விஷால கேட்டா ஆன்சர் வந்து நீங்க தெற்கு போடலாம். சரிங்களா? ஏன்னா அவர் வந்து தெற்கு நோக்கி தான் நிக்கிறாரு. இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா இதை நீங்க ஒரே ஸ்டெப்ல போடலாம். புரியலனா நீங்க எப்படி இருக்கும்னா 2 ட்ரையல் அண்ட் எரர் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி போட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பீங்க. சூரியன் வரையணும். ஒரு சில இடத்துல டைம் வேஸ்ட் ஆகும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து இதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாலை ஈவினிங் டைம்னு சொல்லிட்டாங்க. பிரியாவும் ரேகாவும் ஒரு சந்திப்பில் நேருக்கு நேர் பேசிக் கொண்டிருந்தனர். இதுவும் அதே கதை தான். பிரியாவும் ரேகாவும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்து பார்த்து. ரேகாவின் நிழல் பிரியாவின் இடதுபுறத்தில் இருந்தால், அதாவது இதுதான் அங்க பாயிண்ட். பிரியாவோட இடதுபுறத்துல நிழல் விழுது. சரிங்களா? நிழல் வந்து பிரியாவோட இடதுபுறத்துல விழுது. எப்போனா ஈவினிங் டைம்ல. நமக்கு என்ன தெரியும்னா, வடக்கு நோக்கி ஒருத்தங்க நிக்கிறாங்கன்னா, ஈவினிங் டைம்ல வந்து நிழல் ரைட்ல தான் விழணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? ஈவினிங் டைம்ல வந்து நிழல் வந்து லெஃப்ட்ல விழுது. அப்போ இவங்க வந்து வடக்கு நோக்கி நிக்கல, தெற்கு நோக்கி நிக்கிறாங்க. யாரு? பிரியா. பிரியா வந்து தெற்கு நோக்கி நிக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரியா எங்க இருக்காங்கன்னா, ரேகா வந்து வடக்கு நோக்கி நிப்பாங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க. பிரியா எந்த திசை நோக்கி இருப்பார்னா, ஆன்சர் வந்து தெற்கு. கீழ நோக்கி இருக்காங்க. ஸோ வடக்குனா காலை லெஃப்ட், மாலை வந்து ரைட். இதுதான் ஹிண்ட் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாலை 4 மணிக்கு ஒருவரின் நிழல் அவரது முன் பக்கத்தில் இருந்தால் அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? ஓகேங்க. இப்போ சூரியன் வந்து இங்க இருக்குன்னு வைங்களேன் மார்னிங் டைம்ல. ஒருத்தர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்தாருன்னா, கண்டிப்பா அவரோட ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். ஷேடோ வந்து இந்த சைடுல தான் விழும். இத தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இதே ஈவினிங் டைம்ல சூரியன் இங்க இருக்கும். அவரோட ஷேடோ வந்து இந்த சைடுல விழும். ரைட்ல விழும். ஸோ அவர் வந்து வடக்கு நோக்கியோ, தெற்கு நோக்கியோ இருந்தா, கண்டிப்பா அவரோட நிழல் வந்து ஒண்ணு வலதுபுறம் இல்லன்னா இடதுபுறம் இப்படிதான் நிக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரோட நிழல் வந்து அவரோட முன்பக்கத்துல விழுதுன்னு சொல்றாங்க. வலது, இடது இல்லாம முன்பக்கத்துல விழுதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. சூரியன் இப்போ இங்க இருக்கு, இல்லன்னா இங்க இருக்கு. அவர் வந்து வடக்க நோக்கியோ, தெற்கு நோக்கியோ நிக்கல. அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ரைட் இல்லன்னா லெஃப்ட்ல தான் விழுந்திருக்கும். அவர் வந்து ஒண்ணு சூரியன நோக்கி நிப்பாரு, இல்லன்னா சூரியனுக்கு அகைன்ஸ்டா நிப்பாரு. இப்படி இருந்தா மட்டும் தான் சூரியன நோக்கி இருக்கும்போது அவரோட நிழல் வந்து அவரோட பின்னாடி விழும். இல்ல சூரியன நோக்கி இல்லாம சூரியனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது அவரோட நிழல் வந்து அவரோட முன்னாடி விழும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து வடக்கு, தெற்கு நமக்கு ஆன்சர் வரவே கூடாது அப்போ. அதாவது லெஃப்ட், ரைட்டுன்னு கேட்கலனா வடக்கு, தெற்கு ஆன்சர் வரவே கூடாது. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. மாலை 4 மணின்ட்டாங்க. 4 மணிக்கு சூரியன் இங்க தான் இருக்கும். இங்க கிழக்கு இருக்கும், இங்க மேற்கு இருக்கும். 4 மணிக்கு சூரியன் வந்து மேற்குல தான் இருக்கு. அவரோட நிழல் வந்து அவரோட முன் பக்கத்துல விழுதுன்னு சொல்றாங்க. 4 மணிக்கு வந்து நிழல் இங்க விழுது கிழக்குல. அவர் வந்து இப்படி பார்த்து நின்றாருன்னு வைங்களேன். இங்க ஃபேஸ் இருக்கு. நிழல் வந்து அவரோட பின்பக்கத்துல விழும். ஸோ இது வர வாய்ப்பே இல்ல.
அதுவே அவர் வந்து இப்படி பார்த்து நின்னாருன்னு வைங்களேன், அதாவது சூரியனுக்கு ஆப்போசிட்டா அவர் நடந்து போயிட்டு இருக்காருன்னா, சூரிய வெளிச்சம் அவர் மேல பட்டு, அவரோட நிழல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு முன்னாடி விழும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது அப்போ? கிழக்கு. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கிழக்கு, ஈஸ்ட். இந்த டைப் 9 பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து புரியறதுக்கு டைம் ஆகும். இது வந்து நார்மல் தான், சரிங்களா? நீங்க உடனே வந்து விட்றாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து திரும்ப முடிஞ்சா இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். புரியாமலாம் ஒரு டைம்ல போகாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின வந்து நீங்க 2டே ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணிரலாம். போன கொஸ்டின்ல பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதோட வந்து டைப் 9ம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நம்மளோட திசைகள் டாபிக்கே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2022 அப்புறம் 2023 இந்த 2 வருஷம் எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்ல கேட்ட திசைகள் டாபிக்க வந்து நம்ம குயிக்கா சால்வ் பண்ண போறோம். ஸோ டைப் 1ல இருந்து டைப் 9 வரைக்கும் கிளியரா பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோல அடுத்த பார்ட்ட பாருங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு அடுத்து போட போறது எல்லாமே ஷார்ட்கட்ல தான் போட போறேன். கண்டிப்பா நீங்க டைப் 1 to 9 கிளியரா பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போறது உங்களுக்கு கிளியரா புரியும். இல்ல நீங்க பார்க்கலன்னா டைம் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துட்டு இதுக்கு அடுத்து பாருங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஸோ முந்தைய ஆண்டு கேள்வியில் பார்த்தா நம்ம வந்து கரெக்டா தான் படிக்கிறோமான்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. அப்போ இதுதான் வந்து கிருஷ்ணனோட வீடு. கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கு. ஸோ தெற்கு வந்து கீழே தான் வருமா, இங்கே தான் ராமோட வீடு இருக்கு. நெக்ஸ்ட் கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கு. கிருஷ்ணா வீட்டிலிருந்து இதுதான் கிழக்கு. ஸோ இங்கே தான் கோவிந்தா வீடு இருக்கு. நான் டைரக்ஷன்ஸ் போடலை, ஏன்னா உங்களுக்கு இப்போவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் எது என்ன டைரக்ஷன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது. ஸோ இவன் வீட்டில இருந்து ரெஃபரன்ஸா வச்சு ராம் வீடு எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. இவன் வீடு கீழே, இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் என்னவா இருக்கும்? தென்மேற்கா தானே இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தென்மேற்கு. அது வந்து 2022 பிசியில் கேட்டாங்க. இது வந்து 2023 எஸ்ஐயோட ஓப்பன் கோட்டால கேட்டிருந்தாங்க. பிசி எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் ஒன்றுமே டிஃபரன்ஸ் இல்லைங்க. இந்த 2022க்கு அப்புறம் வந்து 2 கொஸ்டின் பேட்டர்னும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கு. அது நீங்கள் நல்லா இந்த ஜிகேலேருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணித்தார். அப்போ கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் வந்து பயணிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் இடதுபுறம் திரும்பி, அதாவது இதுதான் கிழக்கு கரெக்டா? இங்கிருந்து இடதுபுறம் திரும்புறாருன்னா என்ன அர்த்தம்? 90 டிகிரி திரும்புறாரு, வடக்குக்கு போறாரு. ஸோ இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் பயணிக்கிறாரு. அப்போ வடக்கு 5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி. ஸோ இப்போ வடக்குல இருந்து திரும்ப இடதுபுறம்னா இங்க வந்துருமா? இது என்னது? மேற்கு. மேற்கு திரும்ப வந்து 7 கிலோமீட்டர் வந்து பயணிக்கிறாரு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஆரம்ப புள்ளியில இருந்து கடைசி புள்ளிக்கான தூரம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம நேற்று தான் பார்த்தோம், கிழக்கு மேற்கு ஆப்போசிட்ல இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். 7 - 7 0ன்னு வரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா, வடக்கு 5 கிலோமீட்டர்னு வருது. இங்க வெறும் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து 2023 எஸ்ஏ எக்ஸாம்ல ஓப்பன் கோட்டால கேட்டிருக்காங்க. ஓப்பன் கோட்டால 2 கேட்டிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டால 2 கேட்டிருக்காங்க 23லயே. இந்த கொஸ்டின் பாருங்களேன். அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார்? இது வந்து டைப் 1. ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறு தூரம் பயணித்து, அப்போ வடக்கு நோக்கி பயணிக்கிறாரு ஃபர்ஸ்ட். பின் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா ரைட்டு, சிறு தூரம் பயணித்து, பின் மீண்டும் வலதுபுறம் திரும்பி, திரும்ப ரைட்டு பயணித்து, பின் மீண்டும் இடதுபுறம் திரும்பி லெஃப்ட் பயணிக்கிறார். இப்போது அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? ஸோ ஒரு ரைட்டு லெஃப்ட்டை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு வெறும் ரைட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ வடக்கில் ஆரம்பிச்சவர், வடக்குலேருந்து ஒரு ரைட்டுனா இந்த டைரக்ஷன் வந்துடும். இந்த டைரக்ஷன் என்னது? ஈஸ்ட். ஈஸ்ட்னா கிழக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிழக்கு. நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2ல ரொம்ப ஸ்லோ பண்ணி சொல்லி கொடுத்தனால இங்கே நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இதை விட ஸ்பீடாக தான் போடணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா நான் இந்த மெத்தட்லாம் போடாமல் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த ரைட்டு இந்த லெஃப்ட்டை கேன்சல் பண்ணி இங்கே ரைட்டு மட்டும் இருக்கா. ஸோ நார்த்லேருந்து ஒரு ரைட் என்னது? நார்த்லேருந்து ஒரு ரைட்டு வந்து ஈஸ்ட். ஆன்சர் ஈஸ்ட்னு ஒரே ஸ்டெப்பில் முடிச்சுட்டு போயிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வாட்ச் வந்து 4:30 மணி காட்டுது. இது வந்து நம்ம பார்ட் 2ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். இங்க 6, இங்க 3, இங்க 12, இங்க 9 வருமா? 4:30 மணி காட்டும் போது வந்து அதோட மினிட் ஹேண்டு, அதாவது நிமிட முள் வந்து கிழக்கு நோக்கி காட்டுதுன்னு சொல்றாங்க. ஸோ 4:30 மணிக்கு வந்து இதுதான் மினிட் ஹேண்டு, இதுதான் வந்து ஹவர் ஹேண்ட் இருக்குமா? இது வந்து கிழக்கு நோக்கி காட்டுது, ஈஸ்ட் நோக்கி காட்டுது. ஓகேங்க. நமக்கு நார்மலா டைரக்ஷன் தெரியுமா? இது வந்து வடக்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. ஸோ கிழக்குல இருந்து 90 டிகிரிக்கு வந்தீங்கன்னா தெற்கு வரும். ஸோ கிழக்குல இருந்து 90 டிகிரினா இங்க தான் அப்போ தெற்கு இருக்கு. நெக்ஸ்ட் தெற்குல இருந்து 90 டிகிரில மேற்கு இருக்கு. அப்போ இங்க தான் மேற்கு இருக்கு. இல்லைனா சிம்பிளா கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்குன்னு நீங்க போடலாம். அதே மாதிரி தெற்குக்கு ஆப்போசிட் இங்க வந்து வடக்கு. இப்போ இந்த டைரக்ஷனை நீங்க மறந்துடணும் ஒரிஜினல்ல. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மணிமுள் வந்து எந்த திசையை நோக்கி இருக்கும்னு கேட்குறாங்க. இங்க தான் மணிமுள் இருக்கா? வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிறனால இது வந்து நமக்கு வடகிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜா தன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 அடி நடந்த பின், அதாவது கிழக்கு நோக்கி 10 அடி நடந்துட்டாரு. வலதுபுறம் திரும்பி,
அதாவது இதுதான் கிழக்கு கரெக்டா. வலதுபுறம்னா எங்க போவாரு? தெற்குக்கு போவாரு. அப்போ தெற்கு திரும்பி என்ன பண்றாருன்னா 3 அடி நடக்கிறாரு. திரும்ப அவர் வந்து வலதுபுறம் திரும்பி 14 அடி நடக்கிறார். அப்போ தெற்குல இருந்து வலதுபுறம்னா இங்க போயிடுமா? இது என்னது? மேற்கு. மேற்கு வந்து 14 அடி நடக்கிறார். இப்ப அவர் வந்து வீட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக உள்ளாருன்னு கேக்குறாங்க. ஸோ கிழக்கு மேற்க வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா? இங்க வந்து 10 இருக்கு, இங்க 14 இருக்கு. ஸோ பெரிய வேல்யூ வந்து மேற்கு தான். அப்போ மேற்கு 4ன்னு போடலாம். 14 - 10 4. நெக்ஸ்ட் இந்த தெற்கு 3 போடலாமா? தெற்கு 3. நமக்கு ஆன்சர் வந்து தென்மேற்கு கிடைச்சிருக்கு, 3 4ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து 3 தெற்கு கிடைச்சிருக்கு, 4 மேற்கு கிடைச்சிருக்கு. இங்க தான் நம்ம வந்து பித்தகரஸ் தியரம்னு பார்ட் 2ல பார்த்தோம். ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் அப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பிளஸ் 16. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √25. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நம்மளோட ஆன்சர் அப்போ என்னது? 5. ஆப்ஷன் பி. இது வந்து 2022 ஓப்பன் கோட்டால கேட்டிருக்காங்க. இதுவே இவங்க வந்து திசை கேட்டாங்கன்னு வைங்களேன், தென்மேற்கு. அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பது பிக்கு தெற்காகவும், அதாவது ஏ அப்படின்றவங்க வந்து பியோட தெற்குல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மாடல் இது. சி என்பது பிக்கு கிழக்காகவும், அதாவது பியோட கிழக்குல சி இருக்காங்க. சியை பொறுத்தவரைனா சியை தான் ரெஃபரன்ஸ்ல வைக்கிறாங்க. ஏ எந்த திசையில் உள்ளார்? ஸோ சிக்கு கீழே இதுதான் தெற்கு, இது வந்து மேற்கு. அப்போ தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருந்தா இதை வந்து தென்மேற்குன்னு சொல்லுவோமோ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து 2023 எஸ்ஐயோட டிபார்ட்மெண்ட் கோட்டால கேட்டிருந்தாங்க. ஒரு மனிதன் கிழக்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் செல்கிறான். ஸோ இங்கிருந்து கிழக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் வந்து போறாரு. நெக்ஸ்ட் வடக்கு திசை நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறான். இங்கிருந்து பார்க்கும்போது மேலே தானே வடக்கு, இங்க வந்து 3 கிலோமீட்டர் போறாரு. இப்போ அம்மனிதன் தொடக்க நிலையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறான் என்று கண்டுபிடித்து சரியான விடை தருக. நேத்து தான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். அதாவது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து அப்படியே இந்த 4 + 3ன்னு போட்டு 7 போடுவீங்க. அதை அப்படியே ஆப்ஷன்ல கொடுப்பாங்கன்னு இங்க பாருங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நீங்க போடவே கூடாது. நேத்து நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் போடணும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சரா வரணும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தியரம் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம்னா அதே கான்செப்ட் தான். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 + 9. எக்ஸ் ஈக்குவல் டு √25. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. நம்மளோட ஆன்சர் வந்து அப்போ ஆப்ஷன் சி. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு அது ஆப்ஷனில் வைப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து 2023 எஸ்ஐயோட டிபார்ட்மெண்ட் கோட்டால கேட்டிருந்தாங்க. ஒரு மனிதன் தன் வீட்டிலிருந்து நேராக வடக்கே நோக்கி 10 கிலோமீட்டர் நடந்தான். இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இப்போது அவன் எந்த திசையை நோக்குகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 10 20 அப்படின்ற டேட்டாவெல்லாம் நீங்க இங்க விட்டுறலாம். இதை நம்ம வந்து பார்ட் 1ல பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வடக்க நோக்கி போறாரு. பிறகு அவன் இடதுபுறம் திரும்பி, இடது பக்கம் திரும்பி, ஸோ லெஃப்ட் 25 மீட்டர் நடந்தான். அந்த டேட்டா தேவையில்லை. பிறகு அவன் வலதுபுறம் திரும்பி, ரைட்டு திரும்பி 5 மீட்டர் நடந்தான். மறுபடியும் வலது திரும்பி, ஸோ திரும்ப ரைட்டு திரும்பி 25 மீட்டர் நடந்தான். இப்போது அவன் எந்த திசையை நோக்குகிறான்? ரொம்ப சிம்பிளா இப்போ ரைட்டு லெஃப்ட்டை கேன்சல் பண்றீங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ரைட்டு மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ வடக்குல இருக்காரு. வடக்குல இருந்து ஒரு ரைட்டுனா என்னது? 90 டிகிரி. ஸோ கிழக்கு. நம்மளோட ஆன்சர் வந்து அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து 2022 எஸ்ஐயோட டிபார்ட்மெண்ட் கோட்டால கேட்டிருந்தாங்க. ஒரு மனிதன் கிழக்கே 5 கிலோமீட்டர் செல்கிறான். ஈஸ்ட் நோக்கி 5 கிலோமீட்டர் போறாரு. வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறான். ரைட்டு திரும்புறாரு. பிறகு அவன் இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் செல்கிறான். லெஃப்ட் திரும்புறாரு. அவன் இப்போது எந்த திசையை நோக்கி செல்கிறான்? ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் கேன்சல் ஆயிடும். ஸோ ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காருன்னா அதே ஈஸ்ட்ல தான் திரும்ப கண்டினியூ பண்றாரு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம். இந்த டைப் பார்க்கும்போது ஒரு டைரக்ஷன்ல போறாரு. ரைட் எடுத்து லெஃப்ட் போறாருன்னா திரும்ப அதே டைரக்ஷன்ல தான் கண்டினியூ பண்ணுவார். சரிங்களா? ஸோ இதோட வந்து டைரக்ஷன் டாபிக் முடியுது. இப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம கரெக்டாக தான் படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும் கண்டிப்பா. அதுக்காக தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம அடுத்த டாபிக் கண்டினியூ பண்ணுவோம். யூடியூப்ல இதுக்கு அடுத்து எந்த வீடியோ வந்து ஃப்ரீயா வராது. நிறைய பேர் டெமோ கேட்டனால தான் இந்த திசைகள் ஃபுல்லாவே நான் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்படிதான் உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்குமே இருக்கும். கண்டிப்பா கான்செப்ட் பிளஸ் ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 20 out of 20 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 35+ வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். மீதி 5க்கு வந்து பிசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.